திரு சேலம் மணிகண்டன், இப்போ அதிமுகவை நம்பி எந்த கட்சிகளும் கூட்டணிக்கு செல்ல தயங்குகிறார்கள் என்பதை விமர்சனமாக முன்வைக்கிறார் திரு சரவணன். உங்க பதில்? அதுக்கு பதில் ஒரே வரியில பதில் சொல்லிட்டு போயிடுறோமா, வந்தால் சின்ன பகவதி, வராவிட்டால் டெல்லி தளபதி. இதை புரிஞ்சுக்க நீங்களே. இப்ப என்னன்னா, என்னுடைய முதலமைச்சரா இருக்கிற மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் போன தேர்தல் பிரச்சாரத்துல, அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் நீட்டை நீக்கும் ரகசியம் எனக்கு தெரியும், நாங்கள் வந்தால் நீட் விலக்கு பெற்று அந்த ரகசியத்தை வெளியிட்டு நீட் விலக்கு பெறுவோம்னு சொன்னதை தமிழக மக்கள்ல ஒருவனான நான் எப்படி உளப்பூர்வமா இன்னைக்கு வரைக்கும் நம்பி ஏமாந்து போயிட்டு இருக்கிறனோ, அந்த மாதிரி இல்லாம உள்துறை அமைச்சர் தொகுதி குறையாதுன்னு அவர் சொன்னதை உளப்பூர்வமா நான் நம்புறேன். ஸ்டாலின் மாதிரி சொல்லிட்டு அப்புறம் எங்களால முடியாதுன்னு அப்படி பல்ட்டி அடிப்பார் திரு அமித்ஷா அப்படின்னு நம்மள அவர் உளப்பூர்வமா நம்புறோமா? காங்கிரஸ் சகோதரர் பேசுறப்ப பாஜக பாசக போராட்டங்கள் எல்லாம் போட்டு வேற மாதிரி இருக்கு பற்றி அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொன்னாரு. அதை உள்ளபடியே முழுவதுமாக ஏத்துக்கிறேன். எப்படி இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல உண்மையை வெளிக்கொண்டு வந்த பத்திரிகையாளர்களுடைய செல்போனை பறிமுதல் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் செல்போனை திருப்பி கொடுக்காம அதே பாசிச வேலையை எங்க திமுக பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பக்கம் அப்படியே ஞாபகத்துல வருது. நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் வீட்டுல நேற்று நடந்த அடக்குமுறையை பாக்குறப்பையும் ஒருவேளை தமிழகத்துல பாசக ஆட்சி தான் நடக்குதோ அப்படிங்கிற ஞாபகம் வருது. நடிகர் விஜய் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அனுமதி கேட்கிறப்ப அவரு மேல எந்தெந்த நெருக்கடி எல்லாம் கொடுக்குறீங்கன்னு பாக்குறப்ப ஒருவேளை திமுகங்கிற பேர்ல பாசிச பாசக தான் இங்க ஆட்சி நடத்துதோ அப்படிங்கிற எனக்கு சந்தேகம் வருதுமா. இது வரைக்கும் எதிர்கட்சிகள் கூட எமர்ஜென்சி போல் ஒரு ஆட்சி நடக்குது, எமர்ஜென்சி நினைவுபடுத்துதுன்னு அதிமுக உட்பட எந்த எதிர்கட்சியும் சொல்லல. ஆனா சிபிஎம் உடைய திரு சண்முகம் எமர்ஜென்சி நினைவுபடுத்துது அப்படின்னு சொல்றது இவங்க கருத்தியல் ரீதியா ஒற்றுமையா இருக்கிறாங்களா? டிட்டாச் ஆகிறதுக்கு வெளியேறதுக்கு இப்ப இருந்தே புள்ளி வச்சு கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. சாதிய மோதலில் தமிழகம் உத்தரப்பிரதேசத்தோடு போட்டி போடுகிறது அப்படின்னு ரவிக்குமார் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய எம்எல்ஏ பேசுறது கருத்தியல் ரீதியா ஒற்றுமையா இருக்கிறாங்களா? வெளியே அந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்றதுனால கூட்டணிக்குள்ள பிரச்சனை வராது என்ற நம்பிக்கை இருப்பதனாலதான் இந்த கருத்துக்களை அவங்க எல்லாம் சொல்றாங்க. அதுதான் ஜனநாயகம் என்று குறிப்பிடுகிறார்கள். அதான். ஆனா இந்த சாதிய மோதல்ல உத்தரப்பிரதேசத்தோட போட்டி போடுது அப்படின்னு கூட்டணியை சேர்ந்த ஒருத்தர் தோழமை சுத்தலை தாண்டி தோழமை குத்தல் விடுறாரு. ஆனாலும் எங்களுக்குள்ள ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் முரசொடியில பாத்தீங்கன்னா போட்டு கட்டம் கட்டி காய்ச்சி தீட்டி எடுக்கிறாங்க. யாரு? சண்முகத்தையும். யாரு இப்படி எல்லாம் பேசுறாங்களோ அவங்க இதுதான் இவங்களுடைய கூட்டணி. இது பொடாவில தன்னை பிடிச்சி 1.5 வருஷம் உள்ள வச்ச திரு வைகோ அவர்கள் பொடாவில யாரும் அவர் உள்ள பிடிச்சி போட்டாங்களோ அதே ஜெயலலிதா அம்மையாரோடு பிற்காலத்துல கூட்டணி வச்சார் அப்படிங்கிறது வரலாறு. என் அன்பு மகளை திகார் ஜெயிலில் அடைத்தவரை தான் நான் மன்னிப்பேனா மறப்பேனா அப்படின்னு சொன்ன மரியாதைக்குரிய திரு கலைஞர் அவர்கள் அதே காங்கிரஸ் கட்சியோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டார் அப்படிங்கிறது வரலாறுமா. இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறோமா, நீங்க இந்த கேள்விக்கான பதில தொடங்கும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க, அது தொடர்புடையதாதான் இந்த விமர்சனம் இருக்கா அப்படின்றத சொல்லுங்க. அதிமுக பாஜக கூட்டணி ஒருவேளை 2021 அமைந்திருந்தால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எல்லாம் பறிபோயிருக்கும் என்ற கருத்தையும் முதலமைச்சர் அதே மேடையில சொல்லியிருக்காரு. அவரு இதே லவாணி பாடுவார். அந்த காலத்துல இப்படித்தான் மத்தியில பலமா இருந்த காங்கிரஸ் எதிர்த்து திமுக இதே மாதிரி தான் மாநில உரிமை மொழி உரிமை அது இதுன்னு பேசினாங்க. இன்னைக்கு மத்தியில பலமா இருக்கிற பாஜக எப்ப பார்த்தாலும் ஒரு தேசிய கட்சி வலிமையோடு மத்தியில இருந்தனா அவங்களை எதிர்த்து பண்றதுதான் தன்னுடைய அரசியல். அந்த மொழி உணர்வு, இன உணர்வு, தமிழா சோற்றால் அடித்த பிண்டமே இன உணர்வு கொள்ளு, வடக்கு வாழுது, தெற்கு தெரியுது, ஹிந்தி வருது, இந்த தாய்மொழி இருக்கு நாய்மொழி இருக்குன்னு இப்படியே பேசுறது. இதையெல்லாம் மக்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கம்மா. ஒண்ணு சொல்லிடுறேன், ஒரே ஒரு வார்த்தை முடிச்சிடுறேன். தாய்மொழிக்கான மற்றொரு வார்த்தையா சொன்னது சரியான வார்த்தை இல்ல திரு சேலம். இல்ல அப்படி சொல்லிருக்காங்க. திமுகவிட தாய்மொழி இருக்கு நாய்மொழி எதற்கு அவங்க சொன்ன விமர்சனத்தை நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்ல என்னுடைய கருத்து இல்ல. ஒண்ணு சொல்லிடுறோமா, தீபாவளிக்கு பின்பு திமுக கூட்டணியில் விரிசல் பட்டாசு வெடிக்கும், பொங்கலுக்கு பின்பு புதிய கூட்டணி பொங்கல் பொங்கும். இலவு காத்த கிளி மாதிரி காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இல்ல திரு சேலம் மணிகண்டன், நீங்க சொன்ன அந்த மாநில உரிமைகள் அதுதான் 2024 அதிமுக முன்வைத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்கள்ல மிக முக்கியமான ஒன்று மாநில உரிமைகள் தான். அதே மாதிரி இருமொழி கொள்கை தான் என்னாலும் தமிழ்நாட்டில் இருக்கும் என்பதை வலியுறுத்துவதும் அதிமுகவுடைய நிலைப்பாடாக இருக்கு. ஆனா அதெல்லாம் தேவையில்லாத ஒரு பிரச்சனை போன்ற கருத்தாக நீங்க அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில இருந்து பேசுறீங்க என்றாலும் கூட அப்படியான ஒரு கருத்தை தான் நீங்க வெளிப்படுத்துறீங்க.
தேசிய கட்சிகள் இரண்டுமே மாநில உரிமைகளை அவ்வளவா அவங்க நமக்கு பயன்படுறது இல்ல, நமக்கு உதவி பண்றது இல்ல அப்படின்னு காங்கிரஸ் கட்சியும் பாஜகவையும் குறிப்பிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதான் நான் அதை எடுத்துக்கிறேம்மா. அம்மா, நான் அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மாநில உரிமை எனக்கு தெரிஞ்சு இப்ப எதுவுமே நசுக்கப்படல. 2021 எடப்பாடி பழனிசாமி வேணுமா ஸ்டாலின் வேணுமாங்கிறப்ப வடநாட்டு புரோகிதரை கூட்டிட்டு தேர்தல் நிபுணரா வச்சு கூட 3% வாய்ப்புல தான் ஸ்டாலின் ஜெயிச்சாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வியை தழுவினார். ஆனா 2019 அதே பாஜக கூட்டணி இருந்தப்ப பாத்தீங்கன்னா யார் பிரதமருங்கிறப்ப அந்த கூட்டணி பல லட்சம் ஓட்டுல தோத்துது. அதுதான் திரும்பி வரப்போகுது. இன்றைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, இன்னைக்கு கேள்வி கேட்கும் இருக்கும் இடத்தில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக சுனாமி எதிர்ப்பு அலையை எதிர்கொண்டிருக்கும் மு.க. ஸ்டாலின். இதுதான் பதில் சொல்ல போகுது. இவங்க என்ன வேணாலும் திசை திருத்தாலும் தமிழக மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. இரட்டை இலை பொத்தானை அமுக்கி இந்த பாசிச திமுக ஆட்சி வெளியேற்றுவார்கள். ஓகே.